ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் சாம்சங் கேலக்ஸி M20 மொபைல் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அமேசான் ஏஜென்ட் டெலிவரி பண்ணுறாங்க. அதை தான் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேக்கேஜிங் மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்யூர் பேக்கேஜ். நான் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா செக்யூர் பேக்கேஜாக போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு டெலிவரியே பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லேயே மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டதுனால நார்மல் பேக்கேஜிங் மாதிரி வராது, ஒரு செக்யூர் பேக்கேஜை தான் போட்டு என்கிட்ட தராங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி M20 தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் இந்த கேலக்ஸி M20 நீங்கள் வாங்கிக்கலாம். இதையா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இதோடய ஆட் பண்ணி போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ இதை போய் அன்பாக்சிங் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து சாம்சங் கேலக்ஸி M20ன்னு ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். அந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,990 rupees. ஸோ அமேசான்லேருந்து நான் இதை வாங்கியிருக்கேன். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் நெட் பேங்கிங் வழியாக உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன் அமேசானுக்கு. ஸோ டேரெக்டாக என்னோட பேங்க்லேருந்து எடுத்துட்டாங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது. நீங்கள் ஒன்று ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி தான் இதை வாங்கணும். ஸோ நான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் பேக்கிங் பண்ணி வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேக்கிங். இந்த இடத்துல உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், யூனிக் சீல்டு பேக்கிங் இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு QR கோட் இருக்கும். உங்களுக்கு டெலிவரி பண்ண வரவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP சென்ட் பண்ணிடுவாங்க. இதுலேயும் ஒரு OTP இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலுக்கும் ஒரு OTP சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த OTPயை வச்சு தான் உங்களுக்கு அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு சேஃபான செக்யூரான பேக்கேஜ். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இந்த பாருங்கள், ப்ளீஸ் டூ நாட் அக்செப்ட் டேம்பர் பேக்கேஜ். அதாவது பேக்கேஜ் கிழிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கேயும் அதே தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த எட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இருங்க காமிக்கிறேன், தெரியுதா இப்போ கேமராக்கு கரெக்டாக? இந்த எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 பக்கமும் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சீலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு சீல் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சீல் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இதான் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த நம்பர் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க, அது போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ப்ளூ சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ப்ளீஸ் டூ நாட் அக்செப்ட் டேம்பர் பேக்கேஜ். அதாவது பேக்கேஜ் கிழிஞ்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு OTP சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த OTP நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை அவங்க கொடுப்பாங்களே. ஸோ அமேசான் ஏஜென்ட். இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஏதாவது ஒரு ஓரத்தில் உங்களுக்கு கட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஓரத்தில் உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்படி வாங்குவோம் எப்படி வருமோன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா பேக்கிங்கும் நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தனால உங்களுக்கும் எப்படி டெலிவரி பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஈஸியாக வாங்கிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் தரப்புலேருந்து இந்த பில் கொடுத்துருக்காங்க. இந்த பில்லை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதில் என்ன ப்ரைஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸ்னு இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வச்சுருவோம். ஸோ பாருங்கள், இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் கேலக்ஸி M20 இந்த பேக்கிங் நம்ம ஓரமாக வச்சுருவோம். பாருங்கள் சாம்சங் கேலக்ஸி M20 எப்படி இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க கேலக்ஸி M20. ஸோ சீல் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கோட் மாதிரி போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே வேறு என்ன இருக்குன்னு. இங்கே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன மாடல், இன்ஃபினிட்டி V. ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கீழேயும் உங்களுக்கு ஸோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஷன் ப்ளூ கலர் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த பேக்கிங்கை நம்ம பிரிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கலரும் அதோட வேரியண்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஓஷன் ப்ளூ 3GB + 32GB நியூ ஐட்டம்னு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி M20 போட்டிருக்காங்க. 3GB 32GB வேரியன்ட், இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டூயல் கேமரா செட்டப் இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 16 cm FHD + இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டூயல் கேமரா செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 13 MP + 5 MP பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Exynos 790 for 1.8 GHz 1.6 GHz ஆக்டோ கோர் உங்களுக்கு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 32GB இன்டர்னல் மெமரி, 3GB RAM. இது பார்த்தீங்கன்னா மேக் ஃபார் இந்தியா. இது ஸ்பெஷலாக இந்தியாவுக்கு மட்டுமே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூஸ்
அதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம இதை பேக்கிங்கை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீல் வந்து உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு அதிலே போட்டிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M20 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேறு எதுவும் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணாதான் அடுத்து உள்ள வேறு என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ நான் வந்து பிளேட் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் டாப்லலாம். அப்போ தான் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கீழே கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், கையை வெட்டிக்காதீங்க. ஸோ பார்த்து வெட்டுங்க. ஓகே, இப்போ ஒன் பக்கம் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது பக்கம் வெட்டுவோம். ஓகே, அதையும் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம், இந்த கவரை. ஓகே, இந்த கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு அங்கேயும் என்னமோ போட்டிருக்காங்க பாருங்கள், இந்தியன் சிம் கார்டை மட்டும்தான் நீங்கள் இதை போட்டுக்க முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலி டிசைன் ஃபார் இந்தியா இந்த ஃபோன், இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்களுக்கு ஸோ கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு. எப்பயும் போல தான் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வாரண்ட்டி கார்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஸோ வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி கார்டு எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாக் கைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைடு. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ இதை வச்சுருவோம். இப்போ ஃபோன் எடுத்து பார்ப்போம் ஃபோன் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபோன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வரும். இப்போ அடுத்து உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், உங்களுக்கு ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கணும். ஸோ இங்கேயும் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் உங்களுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா USB டேட்டா கேபிள். இது பார்த்தீங்கன்னா USB டேட்டா கேபிளே உங்களுக்கு டைப் C கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் C கொடுக்கறது பெரிய விஷயம் தான். ஸோ அந்த டைப் சியும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப் C. ஸோ டைப் சியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக ஒயரோட லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்ஷன் டூல். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் தர மாதிரி தான். ஸோ சிம் எஜெக்ஷன் டூல் இதையும் நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதான், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேறு எதுவும் இல்லை. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு இதை பற்றி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பின்னாடி டூயல் கேமரா செட்டப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரை எடுத்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த கவரை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ கவரை பிரிப்போம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது இந்த கவர், கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்காங்க, எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு. இப்போ அந்த கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல தான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் போர்ட், 3.5 mm ஆடியோ ஜாக் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேமராவை பற்றி பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல், அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ சாம்சங்கோட பிராண்டிங் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கன்சர்வேஷன் மைக்ரோஃபோன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டும் சிம் கார்டும் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட சிம் இன்ஜெக்ஷன் டூலை எடுத்து நான் உங்களுக்கு அதில் வச்சு எப்படி நீங்கள் அந்த சிம் கார்டு ட்ரேவை வெளியே எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ வச்சு இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் லைட்டாக வச்சு ஒரு இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே வெளியே வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வெளியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை வெளியே இழுத்து அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரி கார்டும் சிம் கார்டும் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல் சிம் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மெமரி கார்டு வைக்கிறேன் பாருங்கள். என்னோட 32 GB சாம்சங் மெமரி கார்டு வைக்கிறேன் இதில். ஓகே, வச்சாச்சு. இப்போ என்னோட சிம் கார்டு வைக்கிறேன். நான் என்னோட ஏர்டெல் சிம் கார்டு நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட அமேசான் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயே கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெமரி கார்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஃபோனை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சாம்சங் கேலக்ஸி M20 கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு வந்திருக்கு. ஸோ சாம்சங்கோட அந்த லோகோ எப்படி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பூட் ஆகும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்டு.
ஸோ அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் போய்டும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா இருந்தால் அதை கனெக்ட் பண்ண சொல்லும், இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். நான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக லாக்லாம் பண்ண சொல்லுது. ஸோ எந்த லாக்கும் நான் வைக்கல. ஸோ அடுத்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரேன். இப்போ ஃபைனலாக நான் லாக்கும் செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் இப்படி தான் இருக்குது போட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக. ஸோ எந்த லாகும் கிடையாது. உங்களுக்கு இதோட யூஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதோட கேமிங் ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் கேமரா ரிவ்யூ எல்லாமே தரப்போகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்கள் எப்படி லாக் ஆகுது. ஸோ அன்லாக் ஆகுதுன்னு பாருங்கள். லாக் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். ஓகே, ஸ்பீடும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு இதோட இன்டெப்த் ரிவ்யூ தரேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நான் போடுற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு குயிக்காக அன்பாக்சிங் எப்படி இருக்கும்னு தான் பார்த்தீங்க. ஃபோனில் என்ன வருதுன்னு பார்த்துட்டீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல கார்ட்ஸாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.